சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரை பார்க்க எல்லாருமே கிளம்புறாங்க. அந்த நேரத்துல சரியா விஜயா மீனா எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ முத்து அப்பா கேக்குறாரு, ஏன் மீனாவை தேடிட்டு இருக்க விஜயான்னு? அவங்க சொல்றாங்க, மனோஜ் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு சமைச்சு கொடுக்கணும். நாங்க எல்லாம் சாப்பிட்டு கிளம்பணும். அத பத்தி யோசிக்காம அவ பாட்டுக்கு பூ விற்க கிளம்பி போயிட்டா கொஞ்சம் சரி பொறுப்பு இருக்கா? பெரிய பொறுப்பான மருமகன்னு சொல்லுவீங்களே, எங்க அந்த பொறுப்பான மருமகன்னு கேக்குறாங்க. உடனே ரவி ஏதோ சொல்ல வாராரு. அத சொல்ல விடாம விஜயா அப்படியே மீனா பத்தி திட்டிட்டே இருக்காங்க. எங்களை பத்தின யோசனை இருக்கா? இப்ப கூட அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு மனோஜ்க்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருப்பான்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் அவளுக்கு கொடுக்கிற இடம்தான் அவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. மனோஜுக்கு இப்படியானதுக்கு காரணமே முத்துவும் மீனாவும் தான் சொல்றாங்க. உடனே ஸ்ருதி கேக்குறாங்க, மனோஜ்க்கு ஆக்சிடென்டாக அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு. உடனே விஜயா சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் பணத்தை தாதான்னு நச்சரிச்சுட்டே இருந்தான், அதனாலதானே அவன் இப்படி துரத்திட்டு போயிட்டு விழுந்தான்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க 2 பேரையும் பத்தி ரொம்பவே மோசமா திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் அண்ணாமலை எழும்பி சொல்றாரு, முடிஞ்சதா? இல்ல இன்னும் ஏதாவது பேச இருக்கான்னு? இல்ல இனி என்ன பேச இருக்கு? எனக்கு என் புள்ளைய பார்க்கணும். வாங்க போயிட்டு கடையில வாங்கிட்டு போவோம்னு கூப்பிடுறாங்க. உடனே அண்ணாமலை விஜயா கைய புடிச்சிட்டு டினிங் டேபிள் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் சாப்பாடு பாக்ஸும் திறந்து பார்க்க சொல்றாரு. எல்லாத்துலயும் சாப்பாடு இருக்கு. இது எல்லாம் மீனாதான் செஞ்சா. எனக்கு காஃபி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் போனா. முதல் என்ன இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு அப்புறம்தான் பேசணும்னு விஜயாவை பார்த்து சொல்றாரு. அப்பையும் சாப்பாட செஞ்சு வச்சிட்டு அவ கிளம்பிட்டாளான்னு தான் கேக்குறாங்க. அப்போதான் ரவி சொல்றாரு, மனோஜ் ரோகிணி அண்ணியும் சாப்பிடாம இருப்பாங்கன்னு. அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்கன்னு. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, என்ன ஆண்டி இப்போ அமைதியா இருக்கீங்க, அவசர குடுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு. அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மனோஜ் ஹே காட்டுறாங்க. ரோகிணி ஜூஸ் குடுக்கறாங்க. அப்படியே முத்து மீனாவும் வாராங்க. சாப்பாடு கொடுத்த 2 பேரையும் சாப்பிட சொல்றாங்க. ஆனா ரோகிணி, எனக்கு வேணாம், நான் மனோஜ்க்கு கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அப்போ முத்து கேக்குறாரு, இப்போ எப்படி இருக்கடான்னு. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, பார்த்தா தெரியல, கண்ணு தெரியாம இருக்கேன்னு. முத்துவும் சொல்றாரு, இப்படியெல்லாம் பேசாதடா, சரியாகிரும்னு. உடனே வீட்டுல இருக்கவங்களும் கிளம்பி வாராங்க. விஜயா மனோஜா பார்த்து அழுகுறாங்க. அப்படியே சாப்பிட வைக்கிறாங்க. கட்டுப்பிரிக்கிறதுக்கு மனோஜ் ஹே கூட்டிட்டு போக வாராங்க. மனோஜும் கட்டுப்பிரிக்க உள்ள போறாரு. மனோஜ் முதல்ல பார்க்கிறதுக்காக ரோகிணியை தான் கூப்பிட்டு இருக்காரு. உடனே அது விஜயாக்கு மனக்கஷ்டத்தை கொடுக்குது. அப்போ எல்லாரும் தைரியம் சொல்லி ரோகிணிய உள்ள அனுப்புறாங்க. உள்ள இருக்க ரோகியையும் மனோஜையும் காட்டுறாங்க. மெதுவான கண்ணை திறக்க சொல்றாங்க. ஆனா அவரு கண்ணை திறந்தாலுமே எதுவுமே தெரியல. அப்படியே தொறக்கதான ரோகிணி தெரியறாங்க. அப்படியே எழும்பி வந்து ரோகிணிய கட்டி பிடிச்சுக்கிறாரு. அப்படியே ரோகிணி அழுதுட்டே வெளியே வராங்க. எல்லாரும் என்னன்னு கேட்க தான் சொல்றாங்க, மனோஜுக்கு கண்ணு தெரியுதுன்னு. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே மீனா மட்டும் ஏதோ யோசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க பின்னுக்கே முத்துவும் போறாரு. அப்போ முத்து போயிட்டு மீனா கிட்ட கேக்குறாரு என்னாச்சுன்னு. அதுக்கு மீனா சொல்றாங்க, பாவம்ங்க ரோகிணி, ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் சரியாகிருச்சு. ஆனா ரோகிணி பாவம், உங்க அண்ணன் மேல அவ்வளவு பாசம் வச்சு இருக்காங்க. ஆனா உங்க அண்ணன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. உடனே முத்துவும் கேக்குறாரு, ஏன் என்னான்னு. அப்போதான் கிரிஷ் விஷயத்தை பத்தி மீனா சொல்றாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.